கமலா கமலான்னா க பெருமாள், ம ஜீவன், கன பரமாத்மா, மான ஜீவன். கமௌலாதீதி கமாலா, பரமாத்மாவையும் ஜீவாத்மாவையும் சேர்த்து வைக்கிறாள். ஜீவனை கொண்டு போய் பரனிடத்துல சேர்த்து விடுறா, பரனை கொண்டு வந்து ஜீவனிடத்திலே சேர்க்கிறாள். பாலமா இருக்காரோ இல்லையோ, அதனாலதான் பிராட்டிக்கு கமலாங்கிற திருநாமம் வந்தது. நாச்சியாருக்கு கமலவல்லின்னு பெயர் வைத்து மன்னன் வளர்த்து கொண்டு வந்தான். இன்னைக்கு அந்த நாச்சியார் வடக்கு நோக்கி எழுந்தருளி இருக்கிறாள். கமலவல்லி நாச்சியாரை ஸ்ரீ ரங்கநாதனே வந்து திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார். இன்னைக்கும் நடக்கிறது. ஆண்டுக்கு ஒரு நாள் பங்குனி மாசம் உத்தர பிரம்மோத்சவம் நடக்கிறது இல்லையோ, 9 நாள் உற்சவம் இப்ப கேள்வி சொன்னேனே, அதுல 6ஆம் நாள் உற்சவத்தன்றைய தினம் பங்குனி மாசத்தில் 6ஆம் திருநாள் உற்சவம், ஆயில்ய நட்சத்திரம் அன்னைக்கு ஸ்ரீரங்கத்திலேருந்து நம்பெருமாள் அழகிய மணவாளன் உறையூர் எழுந்திருக்கிறார். இங்கிருந்து அங்க போவார். எவ்வளவு தூரம் போகணும்? அவர் ரொம்ப இடத்துக்கு போறார். ஸ்ரீரங்கம் பெருமாள் ஜீயபுரத்துக்கு போவார். அது எவ்வளவு தூரம் இருக்கு? இப்போ மேலக்கரைக்கு போவார், எல்லக்கரைக்கு போவார். ஆங்காங்கு உற்சவம்னா ஒவ்வொரு இடத்துக்கு தள்ளி தள்ளி போகிறார். அத போல உறையூர் எல்லாம் ஆற்றெல்லாம் கடந்து தாண்டி வரணும். உறையூருக்கு வந்து நாச்சியாரோட சேர்த்தி கண்டருள்வார். ஆண்டுக்கு ஒரே ஒரு நாள். அந்த கமலவல்லி நாச்சியார் சேவிச்சுன்னு வச்சுக்கோ, இன்னைக்குதான் கல்யாணம் ஆயிருக்குமோ இல்ல நேத்திக்கு ஆயிருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு இளமை. இன்னும் அந்த முகத்துல இருக்கிற இளம கூட துளியும் மாறாமல் இப்பவும் அழகிய மணவாளனுக்கு தர்மபத்னியாகவே எழுந்துள்ள இருக்காளோ இல்லையோ.